கூட்டமாக வந்துட்டு இவனுங்க வந்து இது ரகலை பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? இதே கூட்டம் தான் வந்து மெரினாவில் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் கூட்டம் தான் வந்து ஜல்லிக்கட்டை வந்து காப்பாற்றி கொடுத்தது. இதே கூட்டம் தான். அதே மாதிரி காந்தி வந்து நாட்டை காப்பாற்றுறோம், வாங்க நம்ம வந்து சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி அகிம்சையாக போராடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது பின்னாடி போனது இதே கூட்டம் தான். அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் வந்து வாங்க நம்ம சண்டை போட்டு நாட்டை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு கூப்பிடும்போது போனது இதே கூட்டம் தான். அப்போ இப்போ நான் உடனே காந்தி சுபாஷ் சந்திர போஸோட விஜயை கம்பேர் பண்ணல. நீங்கள் சின்னதாக ஒரு என்ஜிஓ ஆரம்பிக்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு தேவை ஒரு கூட்டம் தான். மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நல்ல எண்ணம் இருக்கிற ஒரு கூட்டம் சேர்ந்தால் தான் உங்களால் சின்னதாக ஒரு என்ஜிஓ சர்வீஸ் கூட உங்களால் ஆரம்பிக்க முடியும். அப்போ 4 பேர் வந்து ஒரே மனநிலையோட ஒரு நல்ல விஷயத்துக்காக கூடுற கூட்டம் தவறு கிடையாது. அதுக்கு பேர் மாப் மென்டாலிட்டி கிடையாது. மாப் மென்டாலிட்டி அப்படின்றது கூட்டத்தை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு அதை வச்சு என்னென்ன தப்பு பண்ணலாம். இப்போ வந்து ஒரு போராட்டம் நடக்குதுன்னா எப்படி நம்ம போய்ட்டு ஒரு கடையை திருடிடலாம், ஏன்னா வந்து எல்லாம் கலவரமாக இருக்கும்ல, இல்லை வந்து அந்த கூட்டத்தை யூஸ் பண்ணி எப்படி யார்கிட்ட என்ன தப்பாக நடந்துக்கலாம், இதெல்லாம் பண்ணுறது பேர் தான் வந்து மாப் மென்டாலிட்டி. ஓகேவா? சும்மா இந்த இங்கிலீஷ் வார்த்தை இந்த டெஃபினேஷன்லாம் எடுத்துகிட்டு இங்கே வராதிங்க. நன்றி.